வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. முலாம் பழம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் தனியாக பேசியிருக்கேன். வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முலாம் பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இருக்கு இல்லையா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த முலாம் பழம் வாங்கி சாப்பிடும்போது உள்ளே இருக்க விதைகளை அப்படியே எடுத்து தூக்கி தூர வீசிடுவீங்க இல்லையா. அப்படி செய்யாமல் இந்த விதைகளை குப்பையில் போடாமல் இதை கழுவி வெயிலில் காய வைத்து இது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா பூசணி விதை, பம்கின் சீட்னு சொல்லக்கூடிய பூசணி விதை, ஆலி விதை, சியா சீட், ரொம்ப குறிப்பாக வாட்டர்மெலான் சீட், தர்பூசணி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விதை, இது எல்லாமே பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கிறாங்க இல்லையா. முலாம் பழத்தோட விதைகள் கடைகளில் விற்கிறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா முலாம் பழத்தோட விதைகள் நீங்கள் எப்போ முலாம் பழம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த விதைகளை நல்லா கழுவி வெயிலில் காய வைத்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. நிறைய 90s கிட்ஸு 80s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முலாம் பழம் விதைகளை வெயிலில் காய வச்சு சாப்பிட்றத ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவீங்க இல்லையா. அந்த முலாம் பழத்தோட விதைகளில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முலாம் பழத்தோட விதைகளில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு, இது 2 உடல் உறுப்புகளையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இதனால் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும். ஞாபக சக்தி நல்லா அதிகப்படுத்தும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர், டிமென்ஷியாலாம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இதோட மட்டும் இல்லை, முலாம் பழத்தோட விதைகள் அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்துகிறோம். ஏன்னு பார்த்தா வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்ம உடம்புல இம்யூனிட்டியை நல்லா அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தா அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியும். ஏன்னா ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக நம்ம எல்லாரோட உடலுக்கும் தேவையான புரத சத்து, நார் சத்து, இது ரெண்டுமே இந்த விதைகளில் அதிகமாக இருக்குது. பொதுவாக விதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா புரத சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கும். இந்த விதைகளில் இருக்க புரத ஊட்டச்சத்து, நார் சத்து இது ரெண்டுமே செரிமானத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதே சமயம் செரிமானத்தை சீராக வைக்கிறது மூலமாக அஜீரணம் ஏற்படாமல் தடுக்கும். குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கிறதோட மட்டும் இல்லை, புரத ஊட்டச்சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடை அதிகமாகாமல் பார்த்துக்கும். உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த விதைகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எல்லா வகை விதைகளையும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் எடையை பராமரிக்க முடியும். அதுலேயும் இந்த முலாம் பழத்தோட விதைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான புரத ஊட்டச்சத்து நம்ம உடல் எடை அதிகமாகாமல் உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் கால்சியம், ஃபாஸ்பரஸ், இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்தி எலும்போட அடர்த்தியை அதிகப்படுத்தும். ரொம்ப குறிப்பாக எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதுக்கு கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது இந்த விதைகளில் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கூடவே மெக்னீஷியம், இரும்பு ஊட்டச்சத்து, லினோலீக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். அதே சமயம் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் முலாம் பழம் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதோட விதைகளை தூக்கி தூர போடாமல் கண்டிப்பாக முலாம் பழத்தோட விதைகளை வெயிலில் நல்லா காய வைத்து உலர்த்தி எடுத்து அந்த விதைகளை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன்
டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.